நம்ம வீட்டில் பசி எடுக்கிற நேரத்தில் காலை நேர உணவாகவும் ஸ்நாக்ஸாகவும் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சுலபமாக ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு செல்கஸ் கிச்சன். 2 துண்டு பிரெட் இருந்தால் 2 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ 2 ஸ்லைஸ் பிரெட்டு நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது மாதிரி பண்ணி எல்லா இடத்துக்கும் தடவி விட்டதுக்கப்புறமா 2 பிரெட் துண்டுகளையுமே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இது மாதிரி பட்டரில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சமாவது நம்ம பட்டர் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ இது 2ஐயுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு முட்டையை முழுசாக உடைச்சி ஊற்றிக்கிறேன். 4 முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் எடுத்து மயோனஸ் செஞ்சாச்சு. ஸோ வெள்ளைக்கருவை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாண்ட்விச் செய்யும்போது நீங்கள் மயோனஸும் சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, குடைமிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன். குடைமிளகாய் இல்லைன்னா நம்ம மிளகாயை நார்மலாக நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சின்னதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கேரட்டு, மல்லித்தலை, புதினா இது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எல்லா இடமும் படுற அளவுக்கு ஊற்றி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணினது. இந்த மயோனஸ் நான் இன்றைக்கி இந்த சாண்ட்விச்காகவே ஸ்பெஷலாக செஞ்சது. ஸோ 4 முட்டையோட மஞ்சள் கருவு எடுத்து செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மயோனஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சது. இது மாதிரி செய்யும்போது நம்ம மயோனஸ் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி சாண்ட்விச் செய்கிறதுக்குலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். 1 சைடு தேய்ச்சாச்சு. இப்போ மேலே நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் தாராளமாக தேய்ச்சிக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா இருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே மயோனஸ் போடலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே குடைமிளகாய், தக்காளி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்து இது மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பூசி வச்சுருக்க மயோனஸ் நல்லா நிறைய இன்னும் கொஞ்சம் கூட தடவுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் மயோனஸ் எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம வெளியில் போய் பேக்கரிகள்லாம் ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோம்னா 70 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. சும்மா கொஞ்சமாக கேரட்டும் வெங்காயமும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா கூட செலவில்லை. ரொம்ப சுலபமாக இது மாதிரி நம்ம ஒரு பாக்கெட் பிரெட் 4 முட்டையை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு அடுப்பை நம்ம குறைவான தீயில வச்சு இது போல் நல்லா அமுக்கி கொடுக்கலாம். எல்லா இடத்துக்கும் நல்லா அமுக்கி கொடுங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், பரிமாறலாம். இதில் ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதும். இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். தாராளமாக ஒரு பீஸ் எங்களுக்கு சரியான அளவாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய்.